இதுதான் சுமை தாங்கிக்கல். இது பழனியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. சுமை தாங்கி என்றால் என்ன? சுமை தாங்கி என்பது சுமையை தாங்குவது. சரி, இவ்வளவு உயரத்தில் எப்படி சுமையை வைப்பது, எடுப்பது? முன்பு பெரும்பாலான மக்கள் விறகு அடுப்பை பயன்படுத்தினார்கள். விறகை ஒடித்து சில ஆண்களும் பெண்களும் அதை விற்பார்கள். அப்படி விற்கும் பொழுது தலைச்சுமையாக கொண்டு வருவார்கள். தலையில் சுமையாக இருக்கும். தரையில் வைத்துவிட்டு அதை தூக்குவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே தலையில் உள்ள சுமையை இதன் மீது வைத்துவிட்டு, விறகை வைத்துவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார்கள். ஓய்வெடுத்த பிறகு அவர்களாகவே தலையில் முட்டு கொடுத்து விறகு கட்டை எடுத்து தலையில் வைத்து கொண்டு மறுபடியும் கிளம்பி விறகு விற்பார்கள். ஆகவே இந்த மாதிரி கல்களுக்கு சுமை தாங்கி என்று பெயர். நானும் பல நண்பர்களும் இப்படி கல் வைத்திருக்கிறார்களே, உட்காருவதற்கு வசதியாக இல்லையே, உயரமாக வைத்திருக்கிறார்களே, உயரத்தில் போய் எப்படி உட்காருவது என்று நாங்கள் சிந்தித்திருந்தோம். அப்பொழுதுதான் அந்த வழியாக வந்த பெரியவர்கள் கூறினார்கள், இது சுமை தாங்கி கல் என்று. பிறகு சுமை தாங்கி கல்லின் பயன்களையும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நமது முன்னோர்கள் விட்டு சென்ற அடையாளமாக ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த சுமை தாங்கி கல் உள்ளது. பழமையை போற்றுவோம், வாழ்க்கையை வெல்லுவோம். நன்றி, நன்றி, மாபெரும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். again and again.